இந்த படம் முழுக்க முழுக்கவே சென்சாரை நோக்கியே என்னுடைய யோசனையும் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இது இந்த படம் முழுக்க வெளிவராமல் போயிடலாம் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கும்போது ரஞ்சித்தோட என்னை திட்டிகிட்டே இருந்தார். உனக்கு ஏற்கனவே குண்டுன்னு ஒரு படம் எடுத்த, சென்சாரில் மாட்டி விட்ட, இப்போ ரெண்டாவது இந்த ஒரு படம் எடுத்துருக்கிற, உனக்கு என் கதைக்கு அவர் இப்போ நீங்க பொலிட்டிக்கலா சில கதைகள் எழுதுறப்போ எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது எதை வச்சு நீங்க ஃபேக்டர் வச்சு நீங்க கன்சிடர் பண்ணி எழுதுறப்ப ரைட்டிங்ல கேட்குறேன். அவர் நான் 1500 படத்துக்கு சென்சார் பண்ணிக்கிறேன், இதை மாதிரி கதை நான் பார்த்துல, அதனால பெரும்பாலும் கோர்ட்டுக்கு தான் போகணும் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பயங்கரமான சீன்றா, அந்த உலகமே மிரள போதுரா, எல்லாரும் பார்த்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். காலைல போய் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம்னா இது ஏற்கனவே அந்த படத்தில் வந்துச்சுறான்னு சொல்கிறோம். அப்போ ரஞ்சித் சொன்னார், என்ன வன்முறையாக இருக்குது, நாங்கன்னா கத்தி எடுத்து தலகினா ஓடுதா, கண்ணு ஏதாவது நோண்டி வெளில போடுறோமா, ஏதாவது ரத்த ஆறு ஓடுதா, எதுவுமே இல்லையா, எது நீங்கள் வன்முறைக்குதுன்னு சொல்கிறீங்கன்னே. அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஸ்கிரிப்ட் எடிட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், நாம் எழுதுனது தான் எல்லாரும் பாராட்டினது தான், அசிஸ்டண்டெல்லாம் மிரண்டு இருப்பாங்க. ஒரு கதை செத்து போச்சுன்னா அது சென்சார் சர்டிஃபிகேட் தான் செத்து போச்சுன்னு இருக்கும். இப்போ அதனால் தொடர்ந்து அவன் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவன் வரான் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். இல்லை அவன் கொடியை நோக்கி போகிறான்றது நீ யாருன்னு சொல்லி அவனை படி வாங்கி அவனை கொல்லை கொன்னீங்களோ அதுவாகவே அவன் மாறி போகிறான் அப்படின்றது தான் நான் வச்சேன். ஆனால் சென்சாருக்கு சில சமரசம் இருக்குது. அப்போது பெண் இருப்பாங்க, பெண் அந்த என்னுடைய அஷ்டம் தான் அவங்க நடித்தாங்க, மதுபாலான்னு. அவங்க பின்னால் தான் தினேஷ் வருவார். சினிமான்றது எப்பயுமே சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை டக்குன்னு டிசைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் மாறி இருக்கு, எடிட்டிங்கில் மாறி இருக்கு, டப்பிங்கில் மாறி இருக்கு. டப்பிங் பண்ணிட்டு மறுபடியும் போய் எடிட் பண்ணும்போது வேற ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. அப்புறம் லீனியராக பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது, நான் லீனியராக பண்ணும்போது வேற மாதிரி வரும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம் சார். தொடரும். என் பேர் ரோவன். இந்த குண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாரி சேஸ் சீன் ஒன்று இருக்கும். லாரியில் போயிட்டுருப்பாங்க, தினேஷ் சார் அந்த லாரி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த குண்டு அந்த லாரியில் பட்டு ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் அது வெடிக்காது. அது எதனால? இல்லை, அது என்னன்னா, இப்போ செய்கிற குண்டெல்லாம் இருக்குல்ல, அது கிண்டலுக்காக தான் நான் பண்ணேன். அப்படி இப்போது அமெரிக்கா ஒரு குண்டு கொடுக்குதுன்னு வச்சுக்க, நமக்கு விற்கிதுன்னா ஒரு நாளும் அமெரிக்காவை காலி பண்ணுற மாதிரி ஒரு குண்டை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டான். அவன் ஒரு ஃபஸ்ட்டு ஏ கிரேடை ஒன்று வச்சுக்கின்னு செகண்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பான். அமெரிக்காவை நம்ம அழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம அந்த குண்டை வாங்கி வச்சுன்னு இருப்போம். ஏன்னா அவனுக்கு வெறும் குண்டை மட்டும் நமக்கு கொடுக்க மாட்டான், நமக்கு ஒரு எதிரி நாட்டையும் கொடுப்பான். இது மாதிரி ஆயுத வியாபாரிகளுடைய இது இருக்குல்ல, அந்த இது ஒரு நாளும் இப்போ ஒரு குண்டு செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதே மாதிரி குண்டை உயிர்ப்போடு வச்சிருக்கிறதுக்கு செலவாகும். அதை விட அந்த குண்டை நீ வெடிக்க அதை செயலிழக்க வைக்கிறதுக்கும் அதே கோடி செலவாகுது. அப்போது இதை மாதிரியான விஷயங்கள் எந்த கட்டத்தில் வேணாலும், இன்றைக்காவது எந்த நாடாவது உலகத்தில் நாங்கள் ஒரு குண்டு வாங்கினோம், இது வெடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் ஒரு லட்சுமி படாசு வாங்குகிறோம் ஒரு பொட்டிக்காரில், வெடிக்கலாம் போயிட்டு கண்ட சண்டை வாங்குறோமா இல்லையா? ஒரு காக்கு படாசு வாங்குறாங்க, ஏன்னா நமுத்தியே போச்சு, எல்லாமே வெடிக்கலன்றோம். அமெரிக்காவோ இந்தியாவோ இலங்கையோ பங்களாதேஷோ உலகத்தில் எந்த நாடாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் ஒரு குண்டு வாங்கினோம் வெடிக்கலன்னு எவனாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே இது ஒரு கூட்டு சதி தான். ஏன்னா இது வெறும் ஒரு நாளும் அந்த குண்டுகளால் ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்துக்கு உருவாக்கவே முடியாது. இது ஏழை எளிய அப்பாவிகளாக இருக்கிற சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற மக்களை நீ எதுக்கு பல லட்சம் கோடி போட்டு பாதுகாக்கிற? யாரை பாதுகாக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெறும் 5% மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு. இது உண்மையான பாதுகாப்பு என்பது ஆயுதமற்று இருக்கிறது தான். அப்போது இந்த குண்டு செய்கிறது இது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு விஷயன்றதுக்காகவும் அது வெடிக்கிறதுன்றதை விட வெடிக்காமலே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாவும் இருக்குது. குண்டு படமும் சரி, தண்டக்காரனும் சரி, கதை ரீதியாகவும் திரைக்கதை ரீதியாகவும் சிறந்த படம். ஆனால் இந்த மாதிரி படம் மற்ற கமர்ஷியலாக படம் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு போய் சேர மாட்டுது. அது இதுக்கான விடை எனக்கும் தெரியல. அது நீங்கள் ஒரு விடை வச்சுருப்பீங்களா? எனக்கே தெரியல தான். அது என்னன்னா, எப்பயுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதை ரசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஐடியாலஜி தான் எளிய மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். ஆனால் அவர்களுக்கு எதிரான அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக அவங்களுடைய ரசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னருடைய ரசனை
ஒரு அவருடைய ரசனை எதுவோ அதுதான் எல்லாருக்குமான கலையாக பரப்பப்படும். ஆனால் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய அந்த எளிய மனிதர்களுடைய கலை வந்து எப்பயுமே உதாசனப்படுத்தப்படும். அதை மாதிரி தான் நாம் எடுக்கிற படம், நீ ஏன்டா அரசனாக இருக்கிறன்றத கேள்வி கேட்குறோம். அப்போ அவனா பண்ணுவானா, இந்த படத்தை எப்படி அவன் போர்ட்ரேட் பண்ணுவான்? இப்போ அவனா பண்ணுவானா, அவனுக்கு எது சொகுசாக இருக்கோ, அவனுடைய உழைக்காமலே வாழ்வதற்கும் சொகுசாக இருப்பதற்கும், எது வந்து நீ சிந்திக்காமல் இருப்பதற்கும், நீ மதுலையும் போதையிலையும் ஒரு ரசிக மனப்பான்மையில நீ உருண்டு கிடப்பதற்கும், உன்னுடைய வறுமையும் உன்னுடைய இதையும் ஏன் இந்த வறுமை வந்தது அப்படின்றத நீ கேள்வி எழுப்ப முடியாத ஒரு ஃபார்ம் இருந்துறான்னா அதை தான் அவன் வந்து போர்ட்ரேட் பண்ணுவான். நீ கேள்வி எடுப்பேன்னா அவன் வேலைக்கு போகணும்ல, அப்புறம் அவன் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவன் உழைக்கிறத எப்படி விரும்புவான்? இப்போ அதனால் எப்பயுமே அதிகார வர்க்கத்தினுடைய இது எல்லாமே இது மாதிரியான படங்கள் தான் வரும். நாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம வேலை வந்து என்னென்னா தொடர்ந்து ஒரு ஃபைட்டை நிகழ்த்த வேண்டியது தான். அதனால் நம்ம அதை நிகழ்த்திட்டு தான் இருக்கோம். என்னன்னா, குண்டு படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த குண்டு வந்து போலீஸ் எடுப்பார், அவர் ஃபைட் பண்ணிட்டு எடுத்து திரும்பவும் லாரியிலே போட்டு அதுலேயே கொண்டு போகிறோம். அவர் ஏன் வந்து அவர் அந்த காரில் வந்து போடாமல் கார்லேயே போட்டு கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதுதான் ஏன் அவர் லாரியில் போடலையே? அவர் இல்லை, லாரியில தான் போடுவார், காரில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு நான் கேட்குறேன். இல்லையே, அவர் கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பார். இல்லை கிளைமேக்ஸில் அவர் திருப்பியும் தினேஷ் வந்து லாரி போகும்போது அவர் ஓடி போய் ஏறி அதை இல்லை அது எதுனா, இப்போ குண்டு வந்து எந்த நேரம் வேணாலும் வெடிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு சுவிட்சு போட்டால் லைட் எரிந்தால் பரவாயில்ல, அது எப்போ வேணாலும் எரியும் எப்போ வேணாலும் வெடிக்கும்னா நிற்கும்னா அது பேர் வந்து அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து செத்து போச்சுன்னு அர்த்தம். எந்த நேரத்துலாலும் வெடிக்கும். அப்படின் போது அதை வந்து ஒரு காரில் வச்சு கொண்டு போக முடியாது. அப்போ அதை வந்து பாம்பு வச்சு அந்த பாம்பை சுற்றி அந்த மண் இதெல்லாமே செட் பண்ணி அந்த அடிப்படை தான் கொண்டு போவாங்க. அதை வந்து ஒரு பாம்பு கொண்டு போகிறதுடைய ஃபார்முலா தான் அது. இன்னொரு கொஸ்டின் அதுலேயே, இப்போ நீங்கள் அந்த குண்டு ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் வந்து இவரோட லவ் வந்து அந்த ஜாதி மறுப்பு திருமணம் அந்த கேஸ்ட் பேஸில் போயிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு கோயில வந்து அது அவங்கள கொல்றதுக்காண்டி தான், ஆனந்தியை வந்து கொல்றதுக்காண்டி தான் ட்ரை பண்ணுவாங்க, அதுல மிஸ் ஆகி வந்துடுவாங்க. திரும்பவும் அவங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் தான் பண்றாங்க. அது எப்படின்னு, அது எதனால? யார் கல்யாணம் பண்றது? திரும்பவும் வந்து ஆனந்தியை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, இல்ல அத மாதிரி 10 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கெல்லாம். தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எடுத்த உடனே கொலைக்கு போக மாட்டாங்க. முதல்ல சொல்லி பார்ப்பாங்க, அவங்க சொல்லணும் அண்ணனை சொல்லி பார்ப்பாங்க, இல்லை அந்த குடும்பத்துடைய தலைவராக இருப்பார்ல, ஒரு 10 வீட்டுக்கு தலைவர், அவர் வந்து புத்திமதி சொல்லுவார், இல்லை வெளியூரில் இருக்கிற சித்தி வந்து புத்திமதி சொல்லும். எல்லாத்துலேயும் ஃபார்முலாவிலையும் அவங்க அடங்கலன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் தான் வந்து தீர்த்து கட்டணுன்ற ஒரு ஐடியாக்குள்ளே போவாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் வந்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு மிச்சர் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே சாவறதே வந்து சாவரடிச்சு நம்ம கொலையாளி ஆகிறத விட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்குள்ளே வருவாங்க. அதுதான் கலாச்சாரன்ற பேரில் பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அடிமைப்படுத்துகிறாங்க நீங்களே சொல்லிட்டீங்களா, அது எப்படி அடிமைப்படுத்துறதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? பெண்கள் வந்து ஆண்களை விட ரொம்ப வலுவானவர்கள். இது என்ன சொல்கிறதுனா, எல்லா விதமான சடங்கு ஒடுக்குமுறையும் சரி இது வரைக்கும் வந்த எல்லாத்தையுமே பெண்கள் தான் உடைச்சி தவிடுபடி ஆக்கியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க தொடர்ந்து பெண்கள் மீதே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் பெண்ணுடைய உடல்லையே கொஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ ஆனால் நம்மளை விட அவர்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லா விதமான ஃபைட்டுமே அவங்க தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க. இந்த சமூகம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முற்போக்காக வந்திருக்கிறது காரணமே பெண்களுடைய தொடர் ஃபைட்டு தான். நீங்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக அதை வந்து கடந்து போயிடுவாங்க. அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வலியினுடைய ஃபோர்ஸு தான் அது. இதுக்கு அதை வந்து நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி வருகிற சமூகம் வந்து மாறிக்கணும். அப்படி மாறலைன்னா அவங்க வந்து உடைக்கப்படுவாங்க அப்படின்றது தான் உண்மை. தண்டகாரன் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் இருக்கும் சார். ஆமாம், ராத்திரி கோட்டையில் உட்காந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க, எந்திரிச்சு பார்த்தா நாங்கள் குற்றவாளியா. அது ரொம்ப எனக்கு குத்துன மாதிரி இருந்துச்சு. அது இப்படி பண்ணுறாங்க, ஏன்னா நம்மளும் அது இந்த இடத்துல இருந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, கடைசியாக பார்த்தா நம்ம தான் குற்றவாளி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் அதை சொன்னேன்னா, இந்த பூ பறிக்க சொன்னேன்ல, அவங்க ஏற்கனவே இந்த காட்டில் ரொம்ப நாளாக தான் இருக்கிறாங்க, பல லட்சம் வருஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு நாம் ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்துக்குள்ளே போயிட்டு, இப்போ சில ஊர்லலாம் போனீங்கன்னா அவங்க நிலத்துக்கு பக்கத்தில் ஏறு ஓட்டுவாங்க. அது பல லட்சம் வருஷமாக அந்த இருக்கும். அந்த மாடு வந்து ஏறு ஓட்டின களைப்பில் அவுத்து விட்டாங்கன்னா
மாடு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கான், அந்த மாட்டை போய் ஓட்டின்னு வரான், நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து தான் அந்த மாட்டை ஓட்டின்னு வரணும். அப்படி இல்லைன்னா நீ என்ன வேணாலும் உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க அவங்க, காட்டு உள்ளே போயிட்டு வர்றது மூலமாக. அப்போ நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அப்போ அந்த நெருக்கடியெல்லாம் வந்து எதிர்கொண்டு தான் வராங்க. ஓகேவா? அப்போ வந்து சட்டம் வந்து உனக்கு தெரிஞ்சு போட்டாங்கன்னா, உன்னுடைய பிரச்சனை என்னான்னு கேட்டாங்கன்னா, அது வந்து உண்மையான சட்டமாக இருக்கும், அது வந்து இதாக இருக்கும். அவங்க ஒரு சட்டத்தை போட்டுட்டு உன்னை வந்து அதுக்குள்ளே வர வைப்பாங்க. ஆனால் லெனின் வந்து புரட்சி ஏற்பட்ட பிறகு லெனின் வந்து எல்லாரும் கேட்குறாங்க லெனின் கிட்ட, இதை மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய அரசு என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு. நான் இப்போ தான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க, அதன் அடிப்படையில் என்னுடைய அரசு எங்கும்னு சொல்கிறார். இப்போ இதை மாதிரியான பிரச்சனை தான் பரவாயில்ல. இப்போ போடுற சட்டங்கள் இந்த 10 வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த சட்டமும் மக்கள் ஏற்றுக்கிட்ட சட்டமே கிடையாது. அப்போது சட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை நிறுத்துறது இருக்குல்ல, இது வந்து மக்களுக்கான ஒரு வலியும் மக்களுடைய தேவையும் உணர்ற ஒரு ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக சில கதைகள் எழுதுகிறப்போ எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது எதை வச்சு நீங்கள் ஃபேக்டர் வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க? எழுதுகிறப்ப ரைட்டிங்கில் கேட்குறேன். நான் ரைட்டிங் எப்படி எழுதுறேன்னா, எனக்கு அந்த வரையறையே தெரில. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு பேட்டில் கூட சொல்லியிருக்கிறேன், ஜார்ஜ் ஜாம்சனுடைய மனித சாரம்னு ஒரு புக்கு இருக்குது. அது வந்து எஸ்வி ராஜதுரை வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயிர் உருவாகிறத பற்றி சொல்லுவார். ஒரு புரதம் தொடர்ந்து இயங்கிறது மூலமாக அது வந்து உயிராக மாறுது. இப்போ உயிராக மாறின அந்த புரதம் வெளியில் இருக்கிற உணவை வந்து உட்கொள்வதும் உள்ளே இருக்கிற கழிவுகளை வந்து அது வெளியேற்றுவதும் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து நிகழ்கிறது மூலமாக தான் அது உயிராக மாறி அது வந்து தன்னுடைய ஒரு பறவையாக பறக்குது. என்றைக்காவது இடையிலேயே வந்து நான் வந்து உணவை உட்கொள்ள மாட்டேன்னு சொன்னாலோ, இல்லை இப்போவும் சரி, இல்லை நான் உள்ளே இருக்கிற கழிவு வந்து நான் வந்து தங்கத்தை சாப்பிட்டு இருக்கிறேன் நான் வெளியேற்ற மாட்டேன்னு சொன்னாலோ அந்த உயிர் வந்து செத்து போயிடும். அதை மாதிரி தான் ஒரு கதை. எடுத்த உடனே ஒரு கதை வந்து ஒரு 70 சீனோட பிறக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு புள்ளி, ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சத்தம் நம்மளை வந்து பயங்கரமாக பாதிக்குது. அந்த புள்ளியிலிருந்து நம்ம வந்து கதை பண்ண ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 2 நாளோ 3 நாளோ அது வந்து நம்ம மனசுக்குள்ளே உழண்டிகிட்டே இருக்குது. சில நேரங்கள் 5 மாதம் கூட உழலும். சில அது வரும்போது அது தொடர்ந்து உழறது மூலமாக நாம் வந்து அதை ஒட்டி ஒரு கதையை பண்ணுறோம், ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அப்படி வரோம். அப்படி வரும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு நம்ம வந்து ஒரு சீன் எழுதிட்டே வரோம். நமக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே இருக்காது, பயங்கரமான சீன்றா, அந்த உலகமே மிரள போதுரா, எல்லாரும் பார்த்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். காலைல போய் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம்னா, இது ஏற்கனவே அந்த படத்தில் வந்துச்சுடான்னு சொல்லுவான். இப்போ நமக்கே வந்து என்ன தோணுன்னா, நாம் எழுதின சீனு தான், அதனால நான் தூக்கியே போட மாட்டேன் அந்த சீனை, இல்லை அந்த கதைக்கு ஒவ்வாத ஒரு சீனு அப்படின்னும் போது நாம் வந்து எப்பவுமே எடிட்டிங்க்கு வந்து கரெக்டாக ஸ்கிரிப்ட் எடிட்டுக்கு ரொம்ப நம்ம ரெடியாக இருக்கணும். நாம் எழுதுனது தான் எல்லாரும் பாராட்டினது தான், அசிஸ்டண்ட் எல்லாம் மிரண்டு இருப்பாங்க, ப்ரொடியூசர் கூட பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த சீன் நம்ம கதைக்கு இப்போ இருக்கிற திரைக்கதைக்கு அது தேவையில்லைன்னா உடனே அதை வெட்டி போடுற தன்மை அதுக்குள்ளே நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம அதை சமரசம் ஆகாமல் நம்ம வந்து இல்லை இது வேணும்னு சொன்னீங்கன்னா அது உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு புத்து மாரி தான். அது புதுசாக ஒரு சீனை எடுக்கிறதும் ஒரு ஏற்கனவே இருக்கிற பழைய சீனை தூக்கி போடுறதும் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு உயிர் வந்து கழிவை வெளியேற்றலனாலோ உணவை உட்கொள்ளனாலும் செத்து போய் அதுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வருதோ, அதே மாதிரி ஒரு கதை வந்து செத்து போச்சுன்னா அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தான் செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ அதனால் தொடர்ந்து நம்ம வந்து அதுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த கதை வந்து உருவாகிறதுக்கான இதுவாக இருக்கும். வணக்கம்ண்ணே. ஒரு நன்றி சொன்னோம். லத்தீன் அமெரிக்காவின் வெட்டுண்ட ரத்ன அழகுன்னு எட்வர்ட் கால்லியானோட ஒரு புத்தகம் இருக்கும். ஆமாம். அதை நான் ஒரு லாக்டவுன் டைமில் படிக்க ட்ரை பண்ணி ஒரு 50 பக்கத்துக்கு மேலே 4-5 தடவை ட்ரை பண்ணி படிக்க முடியாமல் போச்சு. சரி, அதை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா, ஏதாவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தப்ப அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் மட்டும்தான் பேசியிருந்தீங்க. நீங்கள் பேசினதை கேட்டு தான் அந்த புத்தகத்தை படித்து முடித்தேன். அது எனக்கு நிறைய விசனை கொடுத்துச்சு. அதுக்கு முதல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அதே மாதிரி தண்டகாரண்யம் படத்தில் உலகம் முழுக்க இருக்க விடுதலை போராட்டங்களில் மாவோயிஸ்ட் நக்சலைட் அமைப்புகளில் நிறைய பெண் போராளிகள் இருக்காங்க, பெண் தோழர்கள் இருக்காங்க. எனக்கு அந்த இறுதி காட்சியில் வந்து தினேஷ் வந்த மாதிரிக்க கலையரசனோட காதலி துப்பாக்கி எடுத்து வந்திருந்தா இன்னும் உணர்ச்சி பெருக்கா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்கும் மக்கள் கதைகளை எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ அந்த பெண்கள் வந்து நாங்கள் வச்சிருப்போம், நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, அது உங்களுடைய ஐடியா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பிறர் வழியை உணர்றது தான் முக்கியம். நான் வந்து சென்சாரை ஏமாத்துறதுக்கு தான் நான் வந்து தினேஷ் வர்றதே வந்து ஏன் வச்சேன்னா, 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 71 நாள் 72 நாள் 73 நாள் 74 நாள் 75
இப்போது அண்ணன் தம்பி பாசத்தால் வரான்ற மாதிரி சென்சாரில் ஏமாற்றலாம். நான் வந்து கதை பிரகாரம் கலையரசன் வந்து நக்சலாக வரான்றது தான் நான் கதையாக வச்சேன். அவன் வந்து எல்லாரும் செத்துறாங்க, அவன் எஸ்கேப் ஆகிறான். ஒரு தூரத்தில் ஒரு சிவப்பு கொடி தெரியுது, அவன் வந்து காலை இழுத்துக்கிட்டே குத்து உசுரும் கொலை உசுரமாக அந்த கொடியை நோக்கி போகிறான்றது தான் என்னுடைய படமாக இருந்தது. பிறகு வந்து அவன் வந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவன் வரான் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். இல்லை அவன் கொடியை நோக்கி போகிறான்றதே நீ யாருன்னு சொல்லி அவனை படி வாங்கி அவனை கொல்லை கொன்னீங்களோ அதுவாகவே அவன் மாறி போகிறான் அப்படின்றது தான் நான் வச்சேன். ஆனால் சென்சாருக்கு சில சமரசம் இருக்குது. அப்போது அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டிய இது இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணால் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்னவா பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது வந்து சரி இது வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறேன். நான் இந்த படம் முழுக்கவே சென்சாரை நோக்கியே என்னுடைய யோசனையும் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இது வந்து இந்த படம் வந்து முழுக்க வெளிவராமல் போயிடலாம் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கும்போது சரி என்ன மாதிரியான நான் வேலைகள் செய்யறதும் போது இந்த கதை 2008க்கு ஏன் நவத்தணுன்றதே அதுதான் காரணமே. நேற்று நைட்டு வரைக்கும் நடந்திருக்குது, அது வேற. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சு நம்ம ஒற்றர்கள் மாதிரி அரசர்கள் காலத்தில் இருந்த ஒற்றர் தான் இப்போ சென்சார், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த அரசுக்கு ஏதாவது குந்தகம் விலைக்கு வைக்கிற மாதிரி, அந்த ராஜாக்களுக்கு ஏதாவது நம்ம சின்ன இழுக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு சொல்லிட்டா உடனே அவங்க வந்து அதை கட் பண்ணிடுவாங்க. அப்போது அவங்களே ஏமாத்துறதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியாலஜி தான் நான் அப்படி ஒன்று ஒர்க் பண்ணி பார்த்தேன். பெண் இருப்பாங்க, பெண் வந்து அந்த என்னுடைய அஸ்டம் தான் அவங்க நடித்தாங்க, மதுபாலான்னு. அவங்க பின்னாலன்னு தான் தினேஷ் வருவார். ஒரு ப்ரொடியூசர் கூட்டம் போயிட்டு ஹீரோக்கு கதை சொன்னீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் உங்கள் மைண்டில் இருந்தது, அப்போது படத்தில் பார்க்குற கேஸ்டிங் வேறு. அப்போது நீங்கள் நினச்ச கேஸ்டிங் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நான் அது மாதிரி யோசிக்கவே மாட்டேன். சினிமான்றது வந்து எப்பயுமே வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து டக்குன்னு டிசைன் பண்ணிக்கணும். அந்த முடிவெடுக்கிற தன்மை வந்து ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமான பண்பு. நீங்கள் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிற இடத்துல திடீர்னு மழை வந்துடும், இல்லை வந்து நாங்கள் ஷூட் பண்ண இடங்கள்ல திடீர்னு வந்து நான் வந்து ஒரு 6 மணி கால் ஷீட் போகிறேன்னா குறைஞ்சபட்சம் நான் வந்து 7 மணிக்கு 7:15 ஷாட் வச்சிருவேன் நான். ஆனால் நார்மலாக 9 மணிக்கு வைப்பாங்க, இல்லை 8 மணிக்கு வைப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து தொழிலாளர்கள் வந்து செட் ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஒரு இன்செர்ட் எடுப்பேன், சில மாண்டேஜ் எடுப்பேன், சில இதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு வாரத்திலே நான் ஒரு நாளை கணக்கு பண்ணியிருப்பேன் இந்த கேப்லேயே. ஆனால் தண்டகாரத்தில் அப்படி நிறைய நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னா, நான் 6 மணி கால் ஷீட் போட்டால் அது 11 மணி வரைக்கும் பனி இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு 4 மணிக்கு வந்துடும் பனி, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்ளணும். டக்குன்னு இது ஒன்று நடந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம ஏற்ற மாதிரியே ஒன்று இருக்கவே இருக்காது. நாம் இங்கே ஒரு ஷார்ட் டிவிஷன் போட்டுன்னு போயிருப்போம், அங்கே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் அங்கே போய் அந்த லேண்டில் போய் பார்க்கும்போது வேற ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம வந்து பசுமையாக இருக்கும்னு நினச்சிட்டு போயிருப்போம், இப்போ பார்த்தா அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற அப்போது ஒரு நடிகர் இல்லைன்னா இன்னொரு நடிகரை வச்சு எடுக்கணுன்றது நம்ம வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறது தான். அது ஒன்றும் அதுக்காக அவங்களே தான் வச்சு எடுப்புன்றதே அது வந்து தவறானது தான். நம்ம யாராக இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே அவங்க என்னவா செய்கிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம வேலை வாங்கினா போதும். இல்லை அவங்க இல்லைன்னா நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார், ஆஸ் அ நியூ ஆஸ்பிரண்ட் டைரக்டர்ஸை வரும்போது நீங்கள் இப்போ ஒரு கேரக்டரோட பெயின், ஹாப்பினஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் காட்டுவீங்க இல்லையா? அது எப்படி நாங்கள் வந்து உங்களை மாதிரி யோசிக்கிறது, ஐ மீன் ஒரு கேரக்டரோட அந்த பெயின் வந்து எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணி அது கொண்டு வரது சார்? ஐ மீன் சொசைட்டி எப்படி ஸ்டடி பண்ணி அது எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறேன் நான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த படத்தை பற்றி நீங்கள் நினைக்காம உங்கள் வாழ்க்கையை உங்கள் கதையை நீங்கள் பார்க்குறத எழுதினாலே அது புதுசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், சில குற்ற உணர்வுகளை தாழ்வு மனப்பான்மையில் இவங்க மட்டும்தான் வந்து எழுத முடியும் பழகுது, இவங்களால தான் மட்டும் இவங்க பிறக்கும் போதே பேனாவோட வந்துருப்பார் பழகுது அப்படின்னு எந்த யோசனைக்குள்ளேயும் நீங்கள் போகவே வேணாம். ஏன்னா நீங்கள் எழுதுகிற கதையில் அந்த ப்ரொடியூசர் தான் வர போகிறாரு. நீங்கள் சொல்ல போகிற அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜா, அது ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு, அதுக்குள்ளே சிங்கம் இருந்துன்றதை வந்து அதுக்குள்ளே வர ப்ரொடியூசர் தான் பயந்துக்கணும் வரணும் அந்த காட்டுக்குள்ளே. நீங்கள் ஒரு நாளும் பயப்படு, ஏன்னா உங்கள் கதை உங்களுக்கான உலகம். அந்த கதையை முதல்ல கேட்குறவனுக்கு தான் அது வந்து பயமாக இருக்கணுமே தவிர நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. உங்களுடைய எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவான், சூப்பரான ஒரு கதையை எழுதியிருப்பாங்க, இவர் வந்து ஒரு 2-3 படம் பண்ணியிருப்பார், இல்லைன்னா ஒரு 2-3 இடத்துல டிஸ்கஷன் போயிருப்பார். இவர் பழைய எஜமான் காலடி மண் எடுத்து பார்க்குற மாதிரியே ஒரு பழக்கப்பட்டிருப்பார். அவன் ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு கதையை 10 செட்டில் புதுசாக சொல்லியிருப்பான். இவர் ஏனோ தானே டீ கல்ல உட்காந்துட்டு அந்த கதை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டரை உருவாக்குற ஒரு கதையாக இருந்திருக்கும். அப்போ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய தாழ்மனப்பான்மையில் வந்து எதையுமே அணுக வேண்டியதே கிடையாது. நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய கதை, இது வந்து எல்லாருக்குமானது, இது வந்து ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ எழுதும்போது அது புதுசாக இருக்கும்.
இன்னொன்று போல இன்னொன்று செய்யும்போது தான் நமக்கு பயமாக இருக்கணும். நம்ம புதுசாக வரும்போது அதை கதை கேட்குறவங்க தான் பயந்துன்னு உள்ளே வரணும். அதனால் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் கேட்ட உங்கள் சூழலில் இருக்கிற வாழ்க்கை எழுதினாலே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா யார் ஒன்றுமே வந்து பிறக்கும் போதே அறிவுஜீவிகளாக வர்றதே கிடையாது. இந்த சூழல் தான் நம்மளை வந்து உருவாக்குது. யாருமே வந்த உடனே சினிமாவை அப்படியே கற்சொல்லிக்கிட்டே பிறக்கல யாருமே. அப்படி எதுவுமே கிடையாது. நான் எல்லாருக்குமே எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே நிரப்பிக்கிறோம். அப்படின் போது எது நம்ம ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை சார்ந்து ஒரு தேடல் இருந்தாலே நம்ம அந்த இடத்துக்கு நகர்ந்துருவோம். அதனால் உங்கள் கதையை நீங்கள் தான் எழுதணும். நீங்கள் எழுதினா மட்டும்தான் அது ரொம்ப வலுவாக இருக்கும். நீங்கள் எழுதினா மட்டும்தான் அது ரத்தமும் சதவீதமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எதுவும் யோசிக்கவே வேணாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுதினாலே சூப்பராக இருக்கும். ஃபைனல் ஒரு அவுட் பவுண்ட் எழுதிருப்பீங்கண்ணா ஸ்கிரிப்ட். அதுலேருந்து இப்போ சென்சாரில் போயிட்டு ஃபில்ம் வந்துடல, எவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, காம்ப்ரமைஸ் ஆகலை. அந்த மாற்றத்தை உள்வாங்கியிருக்கு. ஏன்னா நான் எழுதுன மாதிரி அப்படியே வரணும்னா அது வந்து இயற்சியாங்க காப்பியாக நம்ம அடிக்க முடியும். ஒரு சினிமான்றதை தான் நான் முதலே சொல்லிட்டேன். அது வந்து உருமாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துலையும் அது ஒரு ப்ராசஸாக நீங்கள் உணரணும். அது வந்து ஸ்கிரிப்ட் முதல்ல நம்ம எழுதும்போது ஒரு யோசனை வருது இருக்கும். அது மறுபடியும் நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய தகவல்கள் உள்ளே வரும். அப்போ எழுதும்போது வேறு ஒன்றா இருக்கும். ஒரு 240 பக்கத்தில் ஆரம்பித்து ஒரு 120 பக்கத்துக்கு அது குறையும். அப்போது வந்து ஷூட்டிங்கில் வந்து டயலாக் மாறும். சில நேரங்களில் வந்து இவ்வளோ நேராக பேசுறது வந்து கொஞ்சமாக பேசலாமேன்னு தோணும். இல்லை 2 வாரத்திலே அந்த கதையை சொல்லிடலாமேன்னு தோணும். இல்லை டயலாக்கே வேணாம், அந்த ஷார்ட்லேயே அது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு இடம் வரும். இப்போ ஒவ்வொரு சினிமா வந்து ஒரு கூட்டு உழைப்பு. அப்போ எடிட்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும், ஆர்ட் டைரக்டருடைய பங்கு இருக்கும், கேமராமேனுடைய பங்கு இருக்கும், நடிகர்களுடைய பங்கு இருக்கும். எல்லாத்தையுமே உள்வாங்கி எது சரியானதுன்னு ஒரு முடிவெடுக்கிற இடத்துல தான் ஒரு டைரக்டர் இருக்குமே தவிர எல்லாமே நான் தான் எழுதுவேன், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறதே அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அது. அதனால் வந்து கண்டிப்பாக நான் எழுதுனதுக்கும் படம் வந்ததுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அது வந்து ஒவ்வொரு நாளும் மாறி இருக்குது. எடிட்டிங்கில் மாறி இருக்குது, டப்பிங்கில் மாறி இருக்குது. டப்பிங் பண்ணிட்டு மறுபடியும் போய் எடிட் பண்ணும்போது வேறு ஒரு வெர்ஷன் வந்துருக்கு. அப்புறம் வந்து லீனியராக பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது, நான் லீனியராக பண்ணும்போது வேறு மாதிரி வரும். எல்லாமே நடக்கும். ஆனால் நாம் இந்த கதையை எதுக்காக எடுத்தோம், யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ரொம்ப முக்கியமானது. ஒரு தெருவில் ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு தொழிலாளி அடிக்கிறான்னா 1000 பேர் வேடிக்கை பார்க்குறோம். வேடிக்கை பார்க்குற 1000 பேருக்கும் அதே சம்பவம் தான் நடக்குது. ஆனால் ஒருத்தவனான்னு எழுதுவான்னா போலீஸ்கார் ரொம்ப சிவப்பான ஆள், ரொம்ப நல்ல மனுஷன், அவனை அடித்ததுனால அவன் கை வந்து செவன்னு ஆகி போச்சு பாருங்க, அவருடைய சட்டை பாருங்க அழுக்காகி போச்சு, அவர் சட்டை பாருங்க சுருக்கமாயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் எழுதுவான். ஒரு தொழிலாளி பக்கம் நின்று பார்க்குற ஒரு கதை இருக்குல்ல, அது அவனுடைய வலியை பற்றி பேசுவான். அப்போ நீ யாராக இருந்து எழுத போகிற அந்த கதையை? சம்பவம் ஒன்று தான், ஒரே சம்பவம் தான். நீ போலீஸுக்காக எழுத போறியா? நீ வந்து அந்த அடி வாங்குற தொழிலாளி ஏன் அவன் அடி வாங்குறான், அவனுக்கு எதுவும் என்ன பண்ணியிருந்தா இவன் அடிப்பான் அப்படின்னு நீ கதையை பின்னோக்கி போக போறியா? என்ன மாதிரி கதை சொல்ல போறன்றது உன்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்கிற தத்துவத்தின் அடிப்படையில் உனக்கு இருக்கிற அரசியல் புரிதல் இருந்து தான் அந்த பார்வை பிறக்கும். அப்போது சம்பவங்கள் ஒன்று தான், எப்படி நீ பார்க்குறன்றதை பொறுத்து இருக்கு. குண்டு படத்துல மாவலி சுத்துவாங்கல்ல, அது வந்து தீபத்துக்கு தான் எங்க ஊர்ல சுத்துவாங்க. அதுக்கு மீனிங் எனக்கு ஒன்றும் தெரியாது, நானும் சுத்தி இருக்கிறேன் நிறையா. அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த தீ மூட்டி அவர் இறந்துருவாரு. ஆனா எங்க ஊர்ல வந்து ஒரு தீ மூட்டுவாங்க, அது ஒரு நாடகமா நடத்துவாங்க, ஒரு 7 நாள் காப்பு கட்டி எல்லாமே பண்ணுவாங்க. அது சரி, அது வேணாம். ஃபர்ஸ்ட் நான் கேட்டல, அந்த மாவலிக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா இல்ல நீங்க அது? இல்ல, மீனிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல. அது வந்து மடிவு அது ஒரு விழாவாக மட்டும்தான் நம்மளுக்கு கன்வே ஆகுது. என்ன ஒரு நீங்க? திருவண்ணாமலை, நான் விழுப்புரம் தான், அதனால நம்ம பகுதிக்கான ஒரு இதுதான் அது. எனக்கு என்னன்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற விழுப்புரம், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் இந்த பகுதிகளுடைய வாழ்க்கை வந்து இன்னும் பதிவு செய்யப்படவே இல்லை. இப்போ அப்படின் போது நான் இந்த லாரி வந்து ஆந்திராவுக்கு போகிறதா தான் இருந்தது. ரகுவுக்கு தெரியும், ரகு வந்து நான் ப்ளூ ஸ்டார் படத்துடைய ஆர்ட் டைரக்டரு, நட்சத்திர நகரத்துக்கெல்லாம். ஆனால் நான் வேணும்னே என்ன பண்ணேன்னா, விக்கிரவாண்டி டோல்கேட் வழியாக போகட்டும், பாண்டிச்சேரிக்கு தான் போகணும். ஏன்னா விக்கிரவாண்டின்னு ஒரு ஊர், விழுப்புரம் ஒரு ஊராவது எங்கள் பகுதியில் வரட்டும். நான் வந்து ஒரு ஊர் பிரச்சனையாக பேசலை, தொடர்ந்து இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து பதிவு செய்யப்படாமலே இருக்குது. ஒரு சில படங்கள் தான் அழகி, ஒரு சில படங்கள் மட்டும் தான் பதிவு செய்திருக்கே தவிர தொடர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அந்த ஊர்கள் இருந்து கதைகளே வந்து பதிவு செய்யப்படல இவ்வளோ பவர்ஃபுல்லான மீடியாவில். ஆனால் அவங்க 2-3 பேர் இருக்காங்கல்ல, இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா. லண்டனில் இருக்கிறவனுக்கு கூட வந்து சின்னாலப்பட்டி தெரியும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை வந்து உலகத்தின் மொழியாக அவங்க வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்தது வந்து சினிமா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. கங்கைமரனுடைய பாடல்களாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே. ஆனால் இங்கே ஏன் அது உருமாறலன்னா, இங்கேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து வரவே இல்லை. அப்போது நான் கிடைச்ச வாய்ப்பை வந்து ஆந்திரா பக்கம் போகிற லாரியை நிறுத்திட்டு
உடனே விக்கிரவாண்டி டோல்கேட்டு, விழுப்புரம், கரியமாணிக்கன்னு சொல்லிட்டு நான் வேணுமுனே தான் அந்த பக்கம் அனுப்பிவிட்டேன். எல்லா ப்ரொடியூசரும் இந்த தண்டகாரண்யம் கதையை எடுக்க பயந்தப்போ துணிச்சலாக எடுத்தீங்க. சென்சார் போர்டில் என்னென்ன மாதிரியான சிக்கலை சந்திச்சிங்க, அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, அதை எப்படி சமாளிச்சிங்க? இல்லை, அவங்க எடுத்தவொடனே அதான் சொன்னல 2.25 மணி நேரம் படம் பார்த்துட்டு எங்களை கூப்பிடவே இல்லை. ஆனால் வந்து ரஞ்சித்தோட வந்து என்னை திட்டிகினே இருந்தார். உனக்கு வந்து ஏற்கனவே குண்டுன்னு ஒரு படம் எடுத்த, சென்சாரில் மாட்டி விட்ட, இப்போ 2வது இந்த ஒரு படம் எடுத்துருக்கிற, உனக்கு வந்து என் கதைக்கு அவர் சப்போர்ட் பண்ணால் கூட ஒரு 10 கோடி ரூபா ஒரு பெரிய பொருட்செலவு இருக்குது, நம்பி வந்திருக்கிறாங்க. அப்புறம் போது உனக்கு வந்து இந்த மரத்தை சுற்றி பாட்டு ஆடுறது, இது மாதிரி எல்லாம் படம்லாம் எடுக்க தெரியாதா, இப்படி தான் ஒன்று எடுத்து மாட்டி அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. டைம் ஆகிட்டே இருக்குது. நார்மலாக ஒரு படம் பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் கட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து 2.25 மணி நேரம் கிட்ட நான் உட்காந்துருக்குறோம் 2 பேரும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் இவருடைய இதை வந்து நியூட்ரல் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்சார் கணேஷ் இருந்தார், அவரை கூப்பிட்டு தோழரை கொஞ்சம் வாங்க, நீங்கள் அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து புதுசாக தான் இருக்குது, ஒன்றும் சென்சாரில் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லியிருந்தார். நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் எதுவும் ஆகாதுன்னு அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நான் 1500 படத்துக்கு சென்சார் பண்ணிக்கிறேன், இதை மாதிரி கதை நான் பார்த்துல, அதனால பெரும்பாலும் கோர்ட்டுக்கு தான் போகணும் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டார். அப்புறமா சரி ஒரு வழி, சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரஞ்சித்தோட சொன்னார். சரி கோர்ட்டுக்கே போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா ஏற்கனவே 2 வருஷம் கொரோனாவில் வீட்டில் உட்காந்துட்டோம், மீதி மறுபடியும் வந்து எத்தனை வருஷம் ஒரு கதையோட நம்ம வாழறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஏன்னா தொடர்ந்து வேலை செய்யணும், தொடர்ந்து புதிய கதைகள், நிறைய கதைகள் இருக்கு, ஒரு டிஸ்கஷனாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல. அப்போ என்னடா இவ்வளோ இதாகுதுன்ற ஒரு இதாக இருந்தது. அப்புறமா உள்ளே போய் உக்காந்தவொடனே அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, படம் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரஞ்சித் சொன்னார், என்ன வன்முறையாக இருக்குது, நாங்கன்னா கத்தி எடுத்து தலகினா ஓடுதா, கண்ணு ஏதாவது நோண்டி வெளில போடுறோமா, ஏதாவது ரத்த ஆறு ஓடுதா, எதுவுமே இல்லையா, எது நீங்கள் வந்து வன்முறைக்குதுன்னு சொல்கிறீங்கன்னொடனே அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா, மக்கள் வந்து அச்சுறுத்துகிற, மக்கள் வந்து இது வந்து அறியாமல் இருக்கிற மக்கள் வந்து அதிலிருந்து தெளிவில்லாமல் இருக்கிற விஷயங்களை தான் நாங்கள் வன்முறைன்னு சொல்லுவோம். 100 ஆண்டு கால சினிமாவில் தலை வெட்டி வீசுவதும், துப்பாக்கியால் சுடுறதும், கை தனியாக போய் ஓடுறதும், ரத்தாறு ஓடுறதும், இது சினிமா, இது சிஜின்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதனால் இதை வந்து நாங்கள் வன்முறையாக ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, உன் ஹீரோ துப்பாக்கி தூக்குறான்ல, இது இந்த அரசு அமைப்புக்கு எதிராக இருக்குது. அப்போ இது இந்த கண்டென்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை, வந்து விஷுவல் வந்து வன்முறை கிடையாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போயே நினச்சிட்டேன், சரி ஓகே படத்தை முடிச்சுட்டாங்கன்னு, சரி ஓகே நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு. அப்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவர் வந்து சொன்னது என்னன்னா, என்னுடைய சென்சார் என்னுடைய டியூட்டியில் என் டியூட்டிக்கான ஒரே படம்னா, சரியான வேலை கொடுத்த படம்னா தண்டகாரண்யம் தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுத்துட்டீங்க, இல்லைனா அந்த படம் வந்திருக்காது அப்படின்னு சொன்னார். என்னன்னா அந்த எடுத்த உடனே அந்த அரசு அதிகாரி பேசுவார்ல, அது வந்து எங்கேயுமே வந்து நக்சல் சம்பந்தமான ஆட்கள் வந்து யாரும் வந்து நாங்கள் நல்லவர்கள், இவங்க தான் எங்களை கொள்றாங்கன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு கொடி இருக்காது, ஒரு சின்னம் இருக்காது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை வெளிக்கொண்டு வரணும். அதே வகையில் நம்ம எங்கேயும் இந்த படமும் நிற்கவும் கூடாதுன்னா என்ன மாதிரியான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை பார்க்குறதுன்றது தான் அதனுடைய முக்கியமாக இருந்தது. நீங்கள் எங்கேயுமே அது மாதிரி இருக்காது, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் வில்லன் சொல்லுவான் நக்சல் வந்து தீவிரவாதின்னு, அவங்க மக்களுக்கு விரோதமானவர்களும் வில்லன் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ சொல்லவே மாட்டார், அது நக்சல் சைட்லேருந்தும் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போ இதை மாதிரியான ஐடியாக்கள் தான் வந்து படங்களை வந்து கரெக்டாக கொண்டு வந்து அங்கே வந்து நிறுத்துறதுக்கு. ஆனால் நிறைய இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிங்க் இருக்காது வார்த்தை, அது நிறைய இடத்த வந்து கட் செய்யப்பட்டது. 4 முறை சென்சார் அப்ளை பண்ணோம். நிறைய ஜின்ற ஒரு வார்த்தை கூட உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. அதையும் மீறி படத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து நிறுத்தினது வந்து ரொம்ப முக்கியமாக தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப போல்டாக நம்ம கூட இருந்தது. ஃபைல் எரிப்பாங்களா சார்? ஃபைல் எரிச்சிருவார்ல அவர். ஆக்சுவலாக முன்னாடி வந்து அவருக்கு அடிமையாக தான் இருப்பார், அவர் கீழே தான் இருப்பார், அந்த இன்ஸ்பெக்டர் கீழே தான் இருப்பார். அப்போ அவரோட பாவனையும் அடுத்து அவர் யூனிஃபார்ம் போட்டு உயர் அதிகாரம் வந்தனும் அவர் தான் ஃபைல் எரிப்பார். ஆனால் எனக்கு முன்னாடியே அவங்க எரிச்சிட்டு போயிட்டாங்க சார். அவர் மேலே படி போடும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். நீங்கள் தெளிவாக வச்சுருக்கீங்கன்னு புரிஞ்சிச்சு எங்களுக்கு. இத்தனை வருஷமா சினிமா இப்படி இல்லை, ஆனால் உலகம் இப்படி தான் இருந்திருக்குது. இதை யாரும் காட்டாத ஒரு படி சார். அது அந்த ஸ்டெப்பு யாருமே காட்டல. அவனும் மேலதிகாரி வந்தான், அவனும் அதை தான் பண்ணுவான். அதை இத்தனை வருஷம் சொல்லாததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி.
சார் இப்போ ஒரு டேரக்டருக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ்னா அப்படி ஒரு டெம்ப்ளேட், அது மாதிரி மாரி செல்வராஜ்னா அப்படி ஒரு டெம்ப்ளேட், அது மாதிரி உங்களுக்கு உங்கள் படத்துக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் எடுத்த 2 படத்துலேயே தெரியுது. அப்போ அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அடுத்த படம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை? இல்லை அடுத்த படம் நான் கமிட் ஆகிட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.